ஃப்ரெண்ட்ஸ், ஜெஃப்ரின் பற்றி தான் இப்போ நம்ம வந்துட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. இவன் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல். இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய இவனோட ஃபைல்ஸ் பற்றி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு விஐபி மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்து தலைவர்களும் இதில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறப்போ கேட்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதாவது நம்மலாம் எவ்வளோ முட்டாளாக இருக்கும் பார்த்தீங்களா? ஜனநாயக நாடுன்னு சொல்லி இன்றைக்கி மக்களை ஏமாத்துறாங்க. ஒருத்தவன் 2000லேருந்து 2026 வரைக்கும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். கிரிமினலை வந்துட்டு இவ்வளோ ஒரு வளர்ச்சி கொடுத்து அவனை மேலோக்கி விடுறது யார்? இந்த சொசைட்டி தானே. இதெல்லாம் வந்து நம்ம அவேர்னஸாக இருக்கணும். ஏன் எதுக்குன்னு கேட்கணும். இவனோட அத்தனை செயல்களுமே வந்து மிக மோசமாக கொடூரமாக இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கொன்று அவங்கள மிஸ்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்துட்டு ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்கானுங்க. நரபலிலாம் கொடுத்துருக்கானுங்க. இது எவ்வளோ கொடுமையானது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து தட்டி கேட்காம இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சொல்லுவாங்களே, இது எப்படிப்பட்டவங்க, இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு விழிப்புணர்வோடு வாழணுங்க. அப்போ தான் நம்ம இந்த சமுதாயத்தில் சர்வீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இது வந்து நல்ல ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கூட நம்ம போடலாம். எனக்கெல்லாம் இது வந்து போடணுன்னு இஷ்டமே இல்லை. ஆனாலும் நம்ம அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பொம்பளை பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்க மட்டும் கிடையாது, ஆம்பளை பிள்ளைங்களையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, பை, see you next video.